காலகட்டத்துல காஃபி அப்படின்றது ஒரு பானமா மட்டும் இல்லாம நம்ம எல்லாருக்குமே காஃபில கண்டிப்பா ஒரு எமோஷனல் டச் இருக்கும். சோ அந்த வகையில கடந்த 11 வருஷமா இந்தியாவுடைய காஃபி ஏற்றுமதி 2 மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு 1.8 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பை எட்டியிருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க. 2014-15 ஆண்டுல 800 பில்லியன் டாலர்களா இருந்த இந்த எண்ணிக்கை ஆண்டு வளர்ந்து இந்தியாவை உலகத்தோட 5வது மிகப்பெரிய காஃபி ஏற்றுமதியாளரா மாத்தி இருக்குன்னு சொல்றாங்க. வறுக்கப்படாத அராபிகா மற்றும் ரோபஸ்டா பீன்கள் இந்தியாவுடைய ஏற்றுமதியில முதன்மையா இருக்கு. இது தனித்துவமான மனமும் சுவையும் கொண்டதால உலகளாவிய மார்க்கெட்ல இதுக்கு பெரிய டிமாண்ட் இருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவுல கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு ஆகிய 3 மாநிலங்கள் தான் காஃபி உற்பத்தியை முன்னெடுத்து செல்ற முக்கிய சக்திகளா இருக்குன்னு சொல்றாங்க. மேற்கு மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளை பயிரிடப்படுற இந்த காஃபி பல்லுயிர் பெருக்கத்துக்கும் சுற்றுச்சூழல் சமநிலைக்கும் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. காஃபி கலாச்சாரம் அப்படின்றது நகர்ப்புற வாழ்க்கை முறையில பெரிய மாற்றத்தையும் உயர்ந்த நுகர்வு வருமானத்தையும் கொடுத்திருக்கு. ஆண்டுகள் ஆக இந்தியாவுல காஃபி மீதான மோகம் அதிகரித்து வருவதா சொல்றாங்க.